தவிசாளர் எங்கட முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை குறைந்தது ஆகக்குறைய ஒரு 5 வருஷமாக எங்கட முல்லைத்தீவு தனியார் போக்குவரத்து பயனாளிகள் இது ஒரு 5 வருஷமாக எங்களுக்கு சொகுசு பஸ் பெர்மிட் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தது. இந்த 5 வருஷ காலமாக எங்கட முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து மீண்டு வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு சராசரி ஒரு ஆகமில்லாமலுக்கு ஒரு அளவான மனிதராக நாங்கள் இந்த இலங்கையில் வாழ்கிறோம். அதிலேயும் எங்களுக்கு முல்லைத்தீவு என்ற உரிமை கூட எங்களுக்கு இல்லாத அளவுக்கு இருக்குது. இந்த இல்லாத அளவுக்கு நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு முல்லைத்தீவில் நாங்கள் கேட்ட கோரிக்கை இந்த அரசாங்கம் சரி போன அரசாங்கம் சரி எல்லாத்திட்டையும் நாங்கள் கேட்ட கேள்வி இந்த முல்லைத்தீவு மண்ணில் உள்ள ஒரு ஆளுக்கு சொகுசு பஸ்ஸுக்கு பெர்மிட் வழங்க சொல்லி. இதுவரை காலத்துக்கும் அப்படி ஒன்று இல்லை. இன்றைக்கு 120, 220, 500, 300 பஸ் வச்சிருக்கிற ஒரு ரத்னா என்ற ஒரு முதலாளிக்கு இந்த அதிகம் முல்லைத்தீவு மாவட்டம் இல்லை வெளி மாவட்ட முதலாளி ஒரு ஆளுக்கு பெர்மிட்டை வழங்கி இருக்கணும். இது எப்படி நியாயம்? என்பிபி அரசாங்கம் எங்கட மக்களுக்கு நியாயமும் ஊழலற்ற அரசாங்கம் போதையை ஒழிக்கிறோம் நியாயமான ஒரு செயல்பாட்டை செய்கிறோம் என்ற ஒரு கோரிக்கை எவ்வளவோ செஞ்சு கொண்டிருக்கணும் சொல்லிக் கொண்டிருக்கணும். இது நியாயமா? எங்கட முல்லைத்தீவில் இந்த பஸ்ஸை பெர்மிட்ட காசை கட்டியோ என்னவோ செஞ்சு எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆக்கள் இங்கே யாருமே இல்லை இருக்கணும். இதுக்குரிய தகுதியான ஆக்கள் இருக்கணும். யாரும் கேட்காம இல்லை. இதுவரைக்கும் காசு கட்டி இந்த காசை கூட திருப்பி அனுப்பியிருக்கு. இந்த ரத்னா பஸ் என்ன பிரைவேட் பஸ் செயலாளர் ரத்னா முதலாளி பிரைவேட் பஸ் செயலாளர் அவருக்கு எப்படி இந்த பெர்மிட்டை வழங்கலாம்? ஏன்னா எங்க முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு வழங்கலாம். நாங்கள் இன மத மொழி வேதம் கேட்க இல்லை. எங்கட முல்லைத்தீவில் உள்ள ஒரு ஆளுக்கு கொடுக்க சொல்லி கேட்கிறோம். ஏன்னா அது இயலாது. அப்படி இல்லை என்றால் எப்படி நீங்க வெளியாகல கொடுப்பீங்க? எங்கட உரிமையை பறிக்கிறீங்க. நாங்கள் ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, துன்பத்தில் பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு எங்கட உரிமையை தாங்க.